பெட்ரோல் வேரியன்ட்லேயே டாப்புங்க. ஏசி டைப்னா ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 60,000 ஓடி இருக்குங்க. டீசல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஆட்டோமேட்டிக்கில் 110 PHல ஃபுல் ஆப்ஷன் வண்டி. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரி பண்ணி தராங்க லோக்கல் கஸ்டமருக்கு. 90,000 கிலோமீட்டர் இருக்குது. 89,000 இருக்குங்க. சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. 1,80,000 கேட்குதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 44,000 இருக்குங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வணக்கம், இது உங்கள் திருப்பூர் ஸ்ரீ குகன் காசுங்க. நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி ரோடு SAP தேட்டர் பேக் சைடு இருக்குது. இந்த ஆடி மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபர் ப்ரைஸில் ஒரு 10லேருந்து 20 கார் கொண்டு வந்துருக்குறோங்க. அது என்னென்ன காரு, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பேர் பார்த்தீங்கன்னா வேகனாருங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. 2017 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 86,000 ஓடி இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் இருக்குது. டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ்னு கேட்டிங்கன்னா 4,10,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நெகோஷியேட்டபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ₹3,000 3,000 வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி இக்னிஸ்னா 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,08,000 ஓடிக்குங்க. ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்குது. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்கு, புஷ் பட்டன் ஸ்டார்ட், அலாய்ஸ்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ்னு கேட்டிங்கன்னா 5,70,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியேட்டபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி தரலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி செலேரியோங்க ZXi டாப் எண்ட் மாடலுங்க. 2022 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 44,000 இருக்குங்க. ப்ராப்பர் ரெக்கார்டோட இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 5,40,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4,50,000 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டுங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட் 2016 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,20,000 இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ்னு கேட்டிங்கன்னா 5,25,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4,50,000 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோங்கன்னா 2008 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. FC பார்த்தீங்கன்னா 2028 நவம்பர் வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ் தான். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ்னு கேட்டிங்கன்னா 1,80,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம 1 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாங்க லோக்கல் கஸ்டமருக்கு. அதாவது திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்கன்னா 2011 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பெட்ரோல் ப்ளஸ் LPGயோட இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் FC பார்த்தீங்கன்னா பார் ஆயிடுச்சு, எடுக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2,25,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1,50,000 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் கஸ்டமருக்கு பண்ணி தரலாங்க. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மக்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்கன்னா பெட்ரோல் டாப் எண்டுங்க. 2010 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,10,000 இருக்குங்க. FC பார்த்தீங்கன்னா 2031 மே மாதம் வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ் தான். வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. ஏசி, ஏர் பேக்கு, சென்ட்ரல் லாக்கு, அலாய்ஸு, ABS சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 3,25,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா XUVங்க 5W9ங்க. சன்ரூஃபோட வந்துடும். 2017 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 89,000 இருக்குங்க. சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி, டியூவல் ஏர் பேக்கு, சன்ரூஃபு, அலாய்ஸு, ABS சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 10,25,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிடுங்கன்னா டீசல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,40,000 இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஆட்டோமேட்டிக் கிளைம் கண்ட்ரோல், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, டியூவல் ஏர் பேக்கு, அலாய்ஸு, ABS சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 3,50,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம 2 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி தராங்க லோக்கல் கஸ்டமருக்கு. அடுத்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டாங்க டீசல் வேரியண்ட் 2011 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,28,000 ஓடிக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். FC இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2,25,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரை பண்ணி தரலாங்க லோக்கல் கஸ்டமருக்கு. அடுத்து நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேசிங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. 2022 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 90,000 கிலோமீட்டர் இருக்குது. ப்ராப்பர் ரெக்கார்டு இருக்குங்க. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, டியூவல் ஏர் பேக்குன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 6,70,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எல்லாம் இல்லை. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 90% வரை பண்ணி தரலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடுமே. அடுத்து நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டுங்க பெட்ரோல் வேரியண்ட் 2006 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. FC பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்குதுங்க. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2,25,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரை பண்ணி தரலாங்க லோக்கல் கஸ்டமருக்கு. அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட்டுங்க 2018 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 இருக்குங்க. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்குன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும்.
டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4மே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ்னு கேட்டிங்கன்னா 3,30,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 80% வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா டொயோட்டோ எட்டியோஸுங்க டீசல் வேரியண்ட் 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,10,000 இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குதுங்க. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி, சென்ட்ரல் லாக்குன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். 4 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ்னு கேட்டிங்கன்னா 5,50,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 60% வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா மஹேந்திரா பொலீரோங்க ஜெட்டலெக்ஸுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி 2012 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசின்னு வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 5,30,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரைக்கும் நம்ம லோக்கல் கஸ்டமர் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாராங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி 2008 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2029 வரைக்கும் இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங், பவர் விண்டோ, ஏசி, டூவில் ஏர் பேக்கு, அலாய்ஸுன்னு சொல்லி ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துடும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2,50,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரைக்கும் லோக்கல் கஸ்டமர் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நிசான் டரானாங்க எக்ஸ்விங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி 110 PHல ஃபுல் ஆப்ஷன் வண்டி 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,10,000 ஓடிக்கிங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், எந்த ஒரு டென்ட் ரெஸ்ட் இல்லாமல் தெளிவாக இருக்கும். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டியாக வந்துருங்க. டியூல் ஏர் பேக், அலாய்ஸ், ஏபிஎஸோட வந்துடும். 4 டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 4,65,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, வண்டி கண்டிஷன் பார்த்து பேசி எடுத்துக்கலாம். லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் பண்ணி கொடுத்துலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடுக்கு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கியா சோனட்டுங்கன்னா ஜிடி லைனுங்க டீசல் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஆட்டோமேட்டிக்கில் 2021 ஒரு ஓனருங்க 99,000 இருக்குது. ப்ராப்பர் ரெக்கார்டோடு இருக்குதுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க 6 ஏர் பேக்கோட வந்துடும். அலாய்ஸ், புஷ்பரன் ஷர்ட்னு சொல்லி ஃபுல்லாமே வந்துருங்க. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 10,60,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோங்கண்ணா 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 66,000 ஓடி இருக்குங்கண்ணா. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 3,75,000 கேட்குதுங்கன்னா. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துலாம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,30,000 ஓடி இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட் ஆகும், ஒரிஜினாலிட்டி கலையாமல் அப்படியே இருக்கும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ்னு கேட்டிங்கன்னா 2,75,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டனுங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 80,000 ஓடி இருக்குங்கன்னா. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னா 3,50,000 கேட்குதுங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 80% வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மாருதி ஓம்னிங்கண்ணா 2016 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆகும், ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்கண்ணா. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 2,85,000 கேட்குதுன்னா. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், பியூர் பெட்ரோலுங்க. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 75% வரைக்கும் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மாருதி 800ங்கண்ணா 2007 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2028 மார்ச் வரைக்கும் இருக்குதுன்னா. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 4 டயர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது. ஏசி டைப்னா ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 1,20,000 கேட்குதுன்னா. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வரைக்கும் நம்ம லோக்கல் கஸ்டமர் பண்ணி கொடுத்துடலாங்கன்னா, திருப்பூர் கஸ்டமருக்கு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹியூண்டா இயானுங்கன்னா பேஸ் வேரியண்ட்டுங்க 2012 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 ஓடிக்குங்கன்னா. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா கேட்குதுங்கன்னா. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரைக்கும் லோக்கல் கஸ்டமர் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்கண்ணா 2008 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸும் பாரில் இருக்குது. நம்ம எடுத்து எஃப்சி காமிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2,80,000 கேட்குதுன்னா. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரைக்கும் லோக்கல் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்டிஎம்ங்கண்ணா பேஸ் வேரியண்ட்டுங்க 2007 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்கண்ணா. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னா 1,30,000 கேட்குங்கன்னா. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50% வரைக்கும் லோக்கல் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் i20 அஸ்ட்ராஃப் ஆப்ஷனல்னா பெட்ரோல் வேரியண்ட்லேயே டாப்புங்க 6 ஏர் பேக்கோட வந்துடும். வண்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்கன்னா, எந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஆகாமல் ஒரிஜினாலிட்டி கலையாமல் அப்படியே இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்குது. இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 4,65,000 கேட்குங்கன்னா. இதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை, நெகோஷியபிள் தான். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாங்க.